Taste the Daily. ஜவஹர் அலி சார், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்னா காங்கிரஸ்காரங்கள்லாம் இங்கே நடக்கிறது காமராஜர் ஆட்சி, மனுநீதி சோழன் ஆட்சின்லாம் சொன்னாங்க. இப்போ சில காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஹிட்லரோடு ஒப்பிட்டு ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி விரிசலுக்கு அடிப்படையான காரணம் என்ன சார்? திமுக தோக்க போகுதுன்ற ஒரு எண்ணமா? இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ஊழல், திமுக ஊழல் கட்சியால் தான் நாங்க தோத்து போனோண்டு கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வைத்தவர்கள். அதே போலதான் கருணாநிதியும் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. ஆனா இப்போ ஒரு கட்டம் ஒரு கடந்த ஒரு 7-8 வருடங்களாக அவங்க இணக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தா கூட அங்க ஒரு சின்ன அப்படியே பொறி தட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அது பூகம்பமா வெடிச்சிருக்குது. இப்போ இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பக்கம் மக்கள் மும்முரமா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. இப்ப இன்னும் மறுபக்கம் யாரு இருக்கிறாங்கன்னா இந்த இப்ப கூட்டணி கட்சிகளும் அந்த நிலையில எடுத்துட்டாங்கிற ஒரு நல்லா தெரியுது. இப்ப கூட்டணி என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்களேன், தேர்தலுக்காக இருந்தா கூட அதுல இணைந்து செயல்பட்டதான் கட்சிகளுக்கு ஒருமித்த கருத்து ஏற்படும். அதுதான் தொண்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு உண்டாகும், ஒரு இணக்கம் சுணக்கம் எல்லாமே ஏற்படும். ஆனா திமுக கூட்டணி இப்ப நாங்க மெகா கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு உருட்டுக்கள் எத்தனைதான் பண்ணா கூட அந்த தொண்டர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோபமும் தாபமும் வெடிப்பும் வேகமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று யாராவது மறுக்க முடியாது. வேண்டா செல்வ பெருகை கான்ட்ராக்ட் அவருக்கு பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அதனால ஹார்பார் கான்ட்ராக்ட் பல்வேறு கான்ட்ராக்ட் போது அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன்ல அவர் வேணா வாய்மொழி இருக்கலாம். ஆனால் உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரன் அதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். அதனாலதான் இன்றைக்கு முன்னாள் திமுக எம்பி அப்துல்லா அவர்களுக்கும் மாணிக் தாக்கூருக்கும் ஒரு கடுமையான விமர்சனம். இவர் சொல்றாரு அவர் RSS காரர்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு RSSனா உனக்கு என்னன்னு தெரியுமாடா, அதுக்காண்டி நான் எவ்வளவு தியாகங்களை பண்ணிருக்கேன் நீ அப்படின்னு பேசுறாரு. அதே மாதிரிதான் மருது அழகராஜ் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா மாணிக் தாகூரை ரொம்ப தரக்குறைவா ஒரு தகர டப்பாங்கிற லெவலுக்கு விட மோசமா இருக்காரு. இது எதை காட்டுதுன்னா அது அந்த கட்சி அந்த கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய வெடிப்பு உண்டாக்கி, ஜோதிமணியா இருக்கட்டும், சிதம்பரம் மகனா இருக்கட்டும், ஏற்கனவே திருச்சி வெளிச்சாமி திமுக அந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஜவஹர் அலி சார், இப்ப இந்த இடத்துலதான் காங்கிரஸ்காரர்கள் மிக வெளிப்படையாக திமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை சொல்ல தொடங்கினதுக்கு பிறகும், ஒரு கடன் வாங்குறதுல இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், பல விஷயங்களை பேச ஆரம்பிச்ச பிறகும் திமுக எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்க காரணம் என்ன சார்? திமுகவுக்கு தெரியும் சார், நாம தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறவே முடியாது, எதிர்கட்சியா கூட வர முடியாது. திமுகவுக்கு தெரியும். கூட்டணி கட்சிகளுடைய பலத்தினாலதான் இவங்க வெற்றி பெறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கு தெரியும். இப்ப இவங்களை கழட்டி விட்டோம்னா இப்ப பிரச்சனையே என்னன்னா, இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனையா திமுக கூட அவங்களுக்கு சிலருக்கு மட்டும் கமிஷனு கான்ட்ராக்ட் போச்சு, எல்லாத்துக்கும் சரியா போல. அதுலதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மக்கள் நலன் எதுவும் இல்ல, மக்கள் நலன் எதுவும் இல்லையா? அரசியல் மக்கள் நலன் இந்த திமுகவுக்கும் எண்ணிக்கை இருந்ததுல, காங்கிரஸுக்கும் எண்ணிக்கை இருந்ததுல. காங்கிரஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்தியா முழுக்க இந்த காங்கிரஸ் கழுத தேஞ்சி கட்டருமான கதையா போய்கிட்டு இருக்க. எப்படி கட்சியில ஒரு கட்டுப்பாடு இருக்காது, தாந்தோண்டித்தனமா பேசுவாங்க, தலைவர்கள்ட்ட யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, திருச்சி வேலுசாமி அவர் இந்த அரசாங்கத்தினுடைய அவலனை எடுத்து வைக்கிறாரு. அவர் அந்த தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றாருன்னா, திருச்சி வேலுசாமி மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. கேட்கிறாங்க, என்னங்க இவ்வளவு மோசம் அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நிலைப்பாடு என்னன்னா, வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். ஏற்கனவே 5 வருஷம் திமுக காரன் பெரிய லெவல்ல கொள்ள அடிச்சுட்டான், மக்கள் கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அதன் மூலம் மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு வராத ஒரு நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால தெரியுமா, விஜய் கட்சியோட தாவேகா கட்சியோட கூட்டணி போகணுங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா, அவங்க ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் காங்கிரஸ். ஆனால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். இது ஜனநாயகன் படத்துக்கு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்தது திமுகவுக்கு நெருக்கடியை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதனால
அது ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கு. திமுகவினுடைய தோல்விங்கிறத அவங்க அனுமானிச்சு தான் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். இப்போ நீங்க எவ்வளவோ எல்லா கூட்டணி கட்சிகளும் நீங்க இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இது பங்கு வேணும்னு கேக்குறாங்கன்னா அது இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா, எங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்களா இல்லையான்னு நாங்க கேட்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. மொத்தமே 520 வாக்குறுதிகள்ல இவர்கள் என்னதான் பொய் சொன்னாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்ன தெரியுமா 16% வாக்குகள் இதை மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் இன்னொரு கூட்டணி கட்சியா இருக்க விடுதலை சிறுத்தைகளை எடுத்தீங்கன்னா தொண்டர்கள் கிட்ட மிகப்பெரிய குழப்பமும் கோபமும் இருக்கு. அதாவது இப்ப இந்த ஆட்சியில தான் என்பிஆர்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் பட்டியலினத்து மக்களுக்கு எதிரான அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. வேங்கை வயல் பிரச்சனையில திமுகவுக்கு நடந்து கொண்ட விதம் அந்த தலித் மக்களுக்கும் அதை விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த உண்மையான அந்த தலித் பற்றாளர்களுக்கு இருக்காங்களே அவர்களும் திமுக மேல எடுப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனா அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி போன்றவர்கள் திமுக கொத்தடிமையா இருக்கிறாங்க. காரணம் என்னடா, அவர்கள் மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சுட்டாங்க சார். அவங்க மேல்தட்டு மக்களுக்கான அரசியலை அவங்க டிவில பேசுறது அதான். ஆனால் அந்த நாகைப்பட்டினம் தொகுதியில நான் அடிக்கடிக்கு போயிட்டு வர ஆளு, அந்த மக்கள் இந்த தொகுதி பக்கமே வரல. இவர் ஒரு திமுக திமுக அடிமையா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்தவர்கள், சாரி சார் ஒரே ஒரு விஷயம் என்ன முக்கியமானது, முஸ்லிம் கட்சிகள் இப்போ ஒரு 3 கட்சிகள்ல திமுக கூட்டணியில் அடிமையா இருக்கிறாங்க. இந்த அடிமைகளுக்குள்ள அந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்கிட்ட பேசுறாங்க. இவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, இடஒதுக்கீடு திரும்ப வரேன் சார், டீட்டெயிலா பேசலாம். சார் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெளியேறது மட்டும் இல்லாம கூட இருக்கிற சில கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து வெளியே எடுத்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான சூழல் தான் நிலவுது அப்படின்ற சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய அதிருப்தி, கோபம், வெறுப்பு எல்லாம் உண்டா இருக்குதுன்னு மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கூட்டணி கட்சி வெளியேறினாலும் வெளியேறாட்டாலும் அது ஒண்ணு மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காண்டி என்னன்னா, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த 3 கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்து போயிருக்காங்க. இந்த கட்சிகளும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்த விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய அங்கீகாரத்தை இழக்கணும்னு ஒரு நிலைப்பாடு வேணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படி வேணா எடுத்து, அவர்களுக்கு பணம் தான் முக்கியம், மக்கள் பிரச்சனை முக்கியம் இல்ல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை முக்கியம் இல்லைன்ட்டு இன்றைக்கு 25 கோடி ரூபாய்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்கும் பொழுது நாம எதை பத்தி இந்த கட்சிகள்லாம் தூய்மையானவர்களும் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாம் அவர்களுடைய பட்ஜெட் அமௌண்டே ஏத்துறதுக்காண்டி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடெல்லாம் பேசுவாங்க. ஆனால் கூட்டணியில இருந்து விலகுவாங்களா விலக மாட்டாங்களான்ட்டு நாம நிலைப்பாடு எடுக்க முடியாது. விலகினாலும் விலகாவிட்டாலும், விலகினாங்கன்னா அவர்களுக்கு நல்லது, விலகாட்டினா தங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழப்பாங்க, அதுல உறுதி. இன்னொன்னு என்னடா, நீ இந்த நிலைப்பாடு எடுத்து கூட இப்போ இவர்கள் ஏன் விலக மாட்டீங்கன்னு நீங்க கேட்டீங்க. அவர்கள் நிச்சயமா விலக மாட்டாங்க சார். இந்த திமுகவை எவ்வளவு அழுத்தம் கொடுத்து எவ்வளவு கறக்க முடியுமோ கறக்கப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் திமுக பெரிய லெவல்ல சேர்த்து வச்சிருக்காங்க, கோடிகளை குமிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும். இதுதான் இந்த கட்சிகளுக்கு, நீ இப்ப நண்பர் கூட சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டில் இருக்க இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு. தூய்மை பணியாளர், தொழிலாளர் பிரச்சனை, ஏழைகளுடைய பிரச்சனை. இப்ப இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல சார், இந்த 3000 ரூபாய் நான் கூட பொங்கல் பரிசு எல்லாருக்கும் நினைச்சேன். அது பொங்கல் பரிசு பார்த்தா எல்லாருக்குமே இல்ல. நீங்க சர்க்கரை ரேஷன் கார்டுகளுக்கு இல்ல, என் பொருளே வாங்காதவர்கள், இதே 1 கோடி மக்களுக்கு இல்ல. 1 கோடி மக்கள் இப்ப கோபமாவாங்களா இல்லையா? மொத்தம் 2 கோடி 21 லட்சம். இதுல ஒல்லி அரிசி கார்டுகளுக்கு மட்டும், அப்ப மத்த மக்கள் கோபம் ஆடிவாங்களா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு வைகோ ஒரு நடைபயணம் இருக்காரு சார். எதுக்கு போறாருன்னா, அதாவது மதுவுக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக. சார் என்ன வேடிக்கைன்னா, அந்த மதுவை, அந்த போதைப் பொருளாக இருக்கக்கூடிய சிகரெட்டினுடைய மொத்த ஹோல்சேல் விற்பனையாளரே உங்க மகன் தான், துரை வைகோ தான் மொத்த ஹோல்சேல் வியாபாரி.
இதெல்லாம் வந்து இவர்கள் மக்களை எவ்வளவு காலம் தான் ஏமாற்ற முடியும்? வைகோ பேசியதெல்லாம் நம்ம மறந்து விட முடியாது. இன்றைக்கு மக்கள் தெளிவான நிலையில் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல இந்த பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுகவை வீட்டுக்கு அடக்கணும். தமிழ்நாட்டில் இவர்கள் மீண்டும் தொடர்ந்து ஆட்சி இருந்தா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். மக்கள் வந்து வாழ்வதற்கு அதாவது அதான் சார், கூட்டணி உடையதோ திமுக தோற்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நன்றி சார்.